பட்டு டாக்டர் குழந்தெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுமே நீனே சத்தான சாப்பாடு சாப்பிட்ணும். நான் பழம்லாம் வாங்கிட்டு வந்து தரேன், அதெல்லாம் ஜூஸு போட்டு டெய்லி ஜூஸு குடிக்கணும். சரிங்க சரிங்க, குடிக்கிறேங்க. என்னை விட நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் இருக்காத பின்ன. இருக்கட்டும். என்ன முருகன் சந்தோஷமா வரான்? ஏய் முருகன், என்ன சிரிப்பா வாயில வலியுது? என்னடா சந்தோஷமா வர? ஒன்றும் இல்லை ஐயா. வாயில சிரிப்பும் முகத்துல சந்தோஷமும் தாங்க முடியல. அப்படி இருக்கும் போது ஒன்றும் இல்லைங்கிற. ஏன்டா அந்த ஐயாட்ட சொல்லக்கூடாதடா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னெல்லாம் இல்லை ஐயா. அப்போ சொல்லு. சம்சாரமாக நீனா எங்கே போயிட்டு வரீங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் ஐயா. என்ன ஆசைப்பட்டிருக்கா? ஏன்டா என்ன செய்து? உன் சம்சாரத்துக்கு என்ன செய்து? உனக்கு என்ன செய்து? பட்டு இந்த பையில வாங்கு, இங்கே கொண்டாங்க. ஏண்டா நான் பட்ட கேட்குறேன், நீ பட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேற. அது வந்து ஐயா. என்னடா இழுக்கிற? அது வந்து சொல்லுடா. தலையே சொல்லிட்டு இருக்கிறா, சொல்லுடா. நான் அப்பாவை போகிறேன் ஐயா. என் சம்சாரம் மாசமா இருக்கா ஐயா, மாசமா இருக்கா. அடா போடுன்னா செகண்டா. அப்பா, பெரிய பையனுக்கு 28 வயசு இருக்கம்மா? ஆமாங்க ஐயா, 28 வயசாச்சு. 28 வருஷம் சென்று இன்னொரு குழந்தை, இன்னொரு பையன் பிறக்க போறானா? பாரு முருகாவா என்ன? அப்பா, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. ஆமாங்க ஐயா. இது காமாட்சிக்கும் பையனுக்கெல்லாம் தெரியுமா? அதற்கெல்லாம் தெரியாது ஐயா. இப்போ தான் டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு வரேன் ஐயா. செக்அப் பண்ணிட்டு இப்போ தான் வரேன். இப்போ தான் செக்அப் பண்ணிட்டு வரியா? பாரு முருகா, இவ்வளோ நாள் சென்று இன்னொரு குழந்தை பக்கம் வரேன். இன்னொரு பையனா பொண்ணா வரப்போகுது. காமாட்சி என்னத்தான் ஏற்கனவே காமாட்சி நின்று குதிக்கும், உக்காந்து குதிக்கும். இப்போ என்னடா குதிக்க போகுதுன்னு தெரியலையே. எதுக்கு குதிக்கணும்? எனக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா? அதுவும் சரிதான், உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல. சரி பிறக்கட்டும். உன் பையனுக்கு இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணியிருந்தா பேத்தி பேரன் தூக்கியிருப்ப. பேத்தி பேரன் தூக்குற வயசில் இன்னொரு பையன் பொண்ணு. நல்லா இருக்குடா. முருகா சிரிக்கிறதா என்ன செய்யறதுன்னு தெரியலடா. சரி ஐயா, போயிட்டு வரேன் ஐயா. வீட்டுக்கு போன நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வா. ஏன் இந்த அண்ணனுக்கெல்லாம் ஸ்வீட்டெலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலையா? வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லுங்க. வாங்கிட்டு வந்து தரேன் ஐயா. சரி ஸ்வீட்டு பாக்ஸு பெருசாக பார்த்து வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. என்ன அது பட்டம்? முருகா அண்ணா எங்கே போயிட்டு வருதுவா? அதானே 2 பேரும் ஜோடியாக போயிட்டு வருதுவா. முருகண்ணா எங்கே போயிட்டு வரீங்க 2 பேரும்? ரங்கராஜ் என்னண்ணா எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறேன். ரங்கராஜ்னு பேரே சொல்லுங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்கிறேன். இருங்க சீதாக்கா கிட்ட. சீதாக்கா. பட்டு எங்கே போயிட்டு வரீங்க? அக்கா, அன்றைக்கி வந்துட்டு போனீங்க வீட்டுக்கு. இந்த புது வீட்டுக்கு வந்து ராசியே என்னன்னு தெரியல. இப்போ மாசமாக இருக்கேன்க்கா நான். என்ன முருகண்ண இவ்வளோ நாள் சண்டா? ஆமாம் ரங்கராஜ், நானே நினச்சி பார்க்கல எனக்கு ஒரு குழந்தை வராண்டு. என்னது? ஆஹா, வினோத்துக்கு தெரியுமா? வினோத்துக்கு என்ன வயசாகுது? 28 வயசாகுதுப்பா. வினோத்துக்கு 28 வயசாகுது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி இருந்தால் நம்மகிட்ட பொண்ணு ஆணை பிறந்திருக்கோம், பேரனா பேத்தியே தூக்கியிருப்பீங்க. இப்போ போய் உங்களுக்கு பொண்ணு ஆணு பிறக்க போதா? நல்லா இருக்குது, என்ன நல்லா இருக்கு. பட்டு சந்தோஷமா இருக்கு. இப்போ அதுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வரீங்களா? ஆமாக்கா, 2-3 நாளாக வாந்தி மயக்கமாக இருந்துச்சு. இவங்க தான் யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, கை வைத்தியம் பார்க்குறாங்கன்னு அழைச்சி வந்தாங்க ஒரு பாட்டி. அந்த பாட்டி வந்து பார்த்துட்டு தான் சொல்லிவிட்டு அப்புறமேல டாக்டரை கொண்டு காட்டி செக்அப் பண்ணிக்கங்கன்னுச்சு. அதனால தான் போய் காட்டிட்டு செக்அப் பண்ணிவிட்டு வர்றோம். உமா அக்காட்டே சொல்லுங்கக்கா. சொல்கிறேன்.
என்னடி பட்டு குழந்தை பிறக்க போகுது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அதெல்லாம் எப்படிக்கா தெரியும்? எனக்குன்னு ஒரு குழந்தை வேணாமாக்கா? வேணும்தான். முருகன் எனக்கு குழந்தை வேணான்ட்டாலும் உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல. சரி சரி பெற்றுக்க. முருகண்ணே, அப்பாவா போகிறீங்க திரும்ப? 2வது ட்ரிப்பு அப்பாவா போகிறீங்களாண்ணா? சந்தோஷம்ண்ணா, சந்தோஷம். ஆமாம் தங்கராசு. ஆமாம், அந்த விஷயம் காமாட்சி அக்காவுக்கு வினோத்துக்கெலாம் தெரியுமா? இல்லை தங்கராசு, அதெல்லாம் தெரியாது. இப்போ தானே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம். என்ன டிப்பியாதோட்டெல்லாம் சொல்கிறது? நீங்கள் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் காமாட்சி அக்காவுக்கு எப்படியாச்சும் நியூஸ் போயிடும். பார்த்துக்குவோம். பட்டு நல்லா உடம்ப பார்த்துக்கோ. நல்லா சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிடு. டாக்டர் மருந்து மற்றெல்லாம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்கக்கா. சரி சரி, மருந்து மற்றெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லதுமா இருங்க. அது வருதுவலாம் உங்கள்கிட்ட ஜனங்களா? சொல்லியிருக்கேன்க்கா, காலையில் எல்லாம் வந்துடுங்க. நைட்டே கிளம்பி காலைல வந்துடுங்க. திரும்ப வந்து பாளையம் சேர்த்து போயிருக்கு. ஏன்னா இப்போ தான் உங்கள் வீட்டில் பட்டு அம்மா அப்பாலாம் போனாங்க பிறகு ஊருக்கு. இப்போ திரும்ப வராங்க. இப்போ வந்து எத்தனை வருஷம் இருக்க போகிறாங்க? தெரியல ரங்கராஜி. எனக்கு குழந்தை பிறந்தவொன்னே தான் போவாங்க அண்ணே. சரி சரி, போட்டோம் இருக்கட்டும். ரொம்ப நல்லதுடி பட்டு, அதில் வச்சுக்கோ. சரி வட்டமா நாங்கள்? நீங்கள் எங்கேக்கா போகிறீங்க எப்படி? நாங்கள் ஒரு வேலையாங்க போகிறோம். சரி லேட்டாகுது, நாங்கள் போயிட்டு வரோம். நீ வீட்டில் போய் உடம்ப பார்த்துக்கோ. வாங்கலக்கா வீட்டுக்கு. உமா அக்காட்ட சொல்லி, உமா அக்கா நீங்களும் வாங்கக்கா. வரேன். அம்மாவை அழைச்சிட்டு வரேன்.